Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Abhi's World Tamil. So யாரெல்லாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ வீடியோஸ்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஷாப்பிங் 3 டேஸா வந்து போயிருந்தோம். என்ன வாங்கணுன்றது நான் தனித்தனியா வீடியோஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் மக்களே. பாத்தீங்கன்னா நான் மத்தவங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ, அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க இந்த வீடியோல. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எங்களுக்கு யார் என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு மீன்ஸ் குழந்தைங்களுக்கோ யாருக்கோ சம்திங் அப்படின்றது. இன்னொன்னு வந்துட்டு ஓனா நாங்க எங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது ஒரு வீடியோ. அது மாதிரி மூணா நான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி போடுறேன். ஏன்னா அப்பதான் வந்து ரொம்ப லென்த்தாவும் போகாது, உங்களுக்கு போர் அடிக்காது. அப்படி போடும்போது அதோட காஸ்ட், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பி. இது வந்து செகண்ட் டே ஷாப்பிங். கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு 10 நைட்டி எடுத்தோம். அதுல யாருக்கு என்ன நைட்டி அப்படின்றத நான் காமிக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 நைட்டி வந்து இங்க பாட்டிக்கு அப்புறம் வந்து சித்திக்கு நான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து இந்த 2 நைட்டி வந்து பாட்டிக்காக எடுத்தது. ஏன்னா அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சிக்கா இருக்காங்க, படுக்கையில தான் இருக்காங்க. அவங்க வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு நீ சம்பாரிச்செல்லாம் புடவை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாம அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதனால இப்போதைக்கு அவங்களுக்கு சாரி எடுக்க முடியாது. ஆனாலுமே என்னோட மேரேஜ் அப்ப அவங்களுக்கு நான் பட்டு சாரி எடுத்திருந்தேன். அவங்க கட்டலனாலும் அவங்க ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்றதுனால அவங்க கட்டலனாலும் பரவாயில்ல சித்தி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுக்கும்போது அவங்களுக்கு நான் தனியா ஒரு சாரி வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து சித்தி தான் கட்டிக்கிட்டாங்க. சோ எனக்கு ஒரு திருப்தி, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்ட்டு 2 நைட்டி வந்து அவங்களுக்காக எடுத்தேன். சோ இந்த மாதிரி கலர்னா அவங்களுக்கு அழுக்கு பெருசா தெரியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த 2 நைட்டி, அப்புறம் சித்திக்கு வந்து இந்த 2 நைட்டி எடுத்தேன். சோ அவங்க இந்த அவங்கவுங்க தான் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எடுத்தேன், அதுல அவங்கவுங்க செலக்ட் பண்ணி பிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சித்திக்கு வந்து இந்த சாரி ஒண்ணு எடுத்திருந்தேன். அவங்களுக்கு இதான் பிடிச்சிருந்தது. சோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அவங்க இந்த மாதிரிதான் கட்டுவேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த சாரி வந்து அவங்களுக்கு எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அம்மாக்கு வந்து ஒரு 3 நைட்டி எடுத்திருந்தேன். அதுல ஒண்ணு வந்து இது. சோ அவங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஃபுல்லா பிரிச்சு காமிக்க வேண்டாம், கலர் டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்றதால தான். அதே மாதிரி ஷாப்பிங் வீடியோல ஓரளவுக்கு வந்து காமிச்சிருப்பேன். செகண்ட் நைட்டி பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒண்ணு. அப்புறம் தேர்ட் நைட்டி வந்து சாரி மக்களே நான் அது பர்ச்சேஸ் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். பட் ஆனா இப்போ அவங்க எடுத்து போட்டுட்டாங்க, இப்ப அதான் போட்டிருக்காங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம வந்து மத்த வீடியோஸ் எல்லாம் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோமா, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்க கேப்ல அவங்கவுங்க சிலதை எடுத்து போட்டுட்டாங்க. தம்பிக்கு ஒரு சிலது போட்டுட்டோம், ஹஸ்பண்ட் ஒரு சிலது போட்டுட்டாங்க, பாப்பாக்கு ஒரு சில ட்ரெஸ் போட்டுட்டோம், அப்புறம் அம்மா ஒரு சிலது போட்டுட்டாங்க. சரி ஓகே, அதெல்லாமும் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி காமிச்சிக்கலாம், யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாரி, இது வந்து அம்மாக்காக வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அம்மாவும் சித்தி ஒரே மாதிரி வாங்கியிருப்பேன் நானு. சோ அவங்க சித்தி தான் சூஸ் பண்ணாங்க. இது ரெண்டுல எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா சித்தி வந்து இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு. சோ அதுக்கு அதை கொடுத்துட்டேன். இது வந்து அம்மாக்காக வச்சிருக்கேன். அவங்களுக்கு இது பிடிச்சிருந்து சொன்னாங்க. சோ இது வந்து அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு 3 பேருக்கு முடிஞ்சிருச்சு. அம்மாக்கு, சித்திக்கு, பாட்டிக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது 3 ஏன் பேக்கிங்லயே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எங்க மாமா ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு சொன்னாங்க, அக்கா வந்து வாங்கிட்டு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கறது நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா டபுள் கலர் எடுத்து காமிச்சிடவாப்பா. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கும் வீடியோல பார்க்கும்போது நல்லா இருக்கும், அதுக்காக அவங்கள்ட்ட மட்டும் காமிக்கிறேன். சோ இது ஒரு நைட்டி, இதெல்லாம் வேற மடிச்சு வைக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 2 அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்துட்டாங்க. பட் அக்காக்குன்னு சூஸ் பண்ணது உண்மையாவே நல்லாவே இருக்கு. சோ இது வந்து 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஒரே மாதிரி டிசைன் தான், எல்லாத்தையும் பிரிஷ்டா மாடிக்கிறதுக்கு அந்த மக்களே கஷ்டப்படணும். சோ இந்த நைட்டி 3 நைட்டி வந்து அவங்களுக்காக எடுத்தது. அது பாத்தீங்கன்னா பாப்பாங்க 2 பேருக்காக வந்து 2 ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். சோ இது வந்து 2 ட்வின்ஸ் நீங்க வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. ஒருத்தி பேரு அரிதா, ஒருத்தி பேரு அருணி. இது வந்து சின்னவள்து அருணி. இது அனிதானே? அப்படியே வெக்கப்பட்டு பாக்குறாங்க நேரம். இந்த குரல போயிடுது மக்களே, சத்தியமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, ஷீட் தாங்க முடியல.
ஸோ தண்ணி மாறினது, அந்த ஹீட் எல்லாமே சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, தொண்டை வாய்ஸ் போயிடுச்சு. இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது அவளோட செலெக்ஷன் தான், அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க போய் ட்ரையல் ரூம் பார்த்து பிடிச்சிருக்கா, சூப்பரா இருக்கா, பக்கத்துல சைலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுதான். அதை வந்து போட்டு வந்து காமிச்சு எனக்கு இதாக வேணும்னு சொல்லி கேட்டா வாங்கியாச்சு. இது எவ்வளவு ரேட் நான் லாஸ்டா சொல்றேன், இது எவ்வளவு பிரைஸ்ன்றது உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தாலே. அதே மாதிரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னு சொன்னா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எண்டில் வந்து கண்டிப்பா எல்லாத்த பத்தி பிரைஸோட அண்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து அரிதா, இன்னொரு பாப்பா. அது இவ பெரியவனா 5 மினிட்ஸ் முன்ன பின்ன இவங்களுக்கு இவங்களாம் வந்து நாக்கானா தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரு தீடு, இது வந்து இன்னொரு தீடு. இது வந்து அவளுக்கு பிடிச்சிருந்தது. சோ அவளுக்கு வந்து அவங்கவுங்க செலெக்ஷன். இது ஒண்ணு வந்து வாங்கியிருந்தேன். எங்கடி அப்புறம் அந்த ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் வாங்கணுமே. மக்களே இதெல்லாம் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். ஒண்ணு அவங்க போட்டு பார்த்தாங்க, ஆர்வமா வீட்டுல வந்து போட்டு காமிச்சாங்க, ஒன்னு ஷாப்ல போட்டு காமிச்சாங்க. இன்னொன்னு இப்ப வந்து நாங்க வெளியில போயிருந்தோம்மா, ஆசையாக்கா நான் அதெல்லாம் போட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க ஆளுங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸும் போட்டாங்க. அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் 2 பேருக்கு ஒரே மாதிரி வேற வேற கலர்ல வாங்கி கொடுத்தேன்னு அதையும் போட்டு வந்தாளுங்க. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க ஓகேவா. பெருசா அழுக்க ஆகல, வெளியில தான் வச்சிருக்காளுங்க. எடுத்துட்டு வந்துரு. அதையும் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து காமிச்சல. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க வீடியோல இதெல்லாம் வந்து காமிக்கும் போது அவங்க அதை பார்க்கும்போது ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஓ இதெல்லாம் அது ஒரு மெமரி தானே மக்களே, நம்ம எடுத்தோம் கொடுத்தோம் வந்தன்றது இருக்கிறத விட அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கும் போது ஹாப்பியா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அதனாலதான் அவங்களோட இதுக்காக நான் வந்து இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். சரி, அவங்க வந்து ஸ்லிப்பர் இருக்கிற கேப்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற என்ன, அவங்க தான் கேட்டு என்ன வேணும் கேட்டா எனக்கு இதெல்லாம் போதும் அப்படின்னு சொன்னாங்க. சாலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ஸ்லிப்பர்ஸ் 2 பேருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன். அப்ப வந்து அவங்க ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா, கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சோ வந்து கம்பெல்லாம் லென்த்தா போட முடியாதான், போடக்கூடாதான். அதனால வந்து கம்மல் இல்லாம போனாங்க. நான் திட்டினேன். அப்புறம் எனக்கு குட்டியா ஒயிட் கலர்ல ஒரு ஸ்டோன் கம்மல் மாதிரி கேட்டாங்க. முத்து கம்பலா, அது எங்கடி கம்பல் காதல தொட்டியா இன்னொன்னு இருக்கும் பாரு, அரிதா அதை மட்டும் எடு. இல்ல அவ கழட்டி வச்சுட்டா. எங்க பாருங்க, இதெல்லாம் அவனுக்கு ஆசையா அக்கா எனக்கு அங்க போட்டு முன்னாடி காமிச்சிருங்கன்னு சொன்னாலுங்க. இருந்தாலும் வெளில போகும்போது சரி போட்டுக்கோங்க பரவாயில்ல, போட்டது பிறகு நம்ம காமிச்சிடலாம் சொல்லிட்டு வெளில அவங்க போயிட்டு நாங்க இப்பதான் வந்தோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுத்து காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி இது இந்த சைஸே போதுமா, அவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அதனால எங்களுக்கு இதுவே போதும்க்கா அப்படின்னு சொன்னாங்க. இதோட பெரிய சைஸ் நல்ல விசிபிளா இருந்துச்சு, ஆனா இது போதும்னுட்டாளுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு திக்கும் 2 பேர் சொல்லி, அதனால எதுவும் எனக்கு கொடுத்தாலும் ஒரே மாதிரிதான். ட்ரெஸ் மட்டும் மேடம்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டாங்க. ஸ்லிப்பர்ஸ் வந்து நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஒரு ட்ரெஸ் வேற மாதிரி வாங்கிட்டீங்களா, ஏன்னா ஸ்லிப்பர்ஸ் அக்கா ஒரே மாதிரி தான் வாங்கி தருவாங்க. இதே மாதிரிதான் நானும் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு, இது ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த 2 ஸ்லிப்பர், ஒருத்தி வந்து கிரீனும் இன்னொருத்திக்கு வந்து இந்த ப்ளூ கலர். சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கியாச்சு. அப்புறம் வந்து ஸ்டோன் போட்டு அது ஒயிட் கலர், ஏன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் ஒயிட்ல வருமா, அதனால ஒயிட்லயே கேட்டாங்க. நாங்க பிளான் பண்ணி வந்து நடந்தது ஒரு நிறைய பிளேஸ் போய் பார்க்கணும்னு நினைச்சா போக முடியல. சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசுவோம், அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய பேசலாம். இதெல்லாம் ரேட்ஸ் எல்லாம் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டி நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். சோ எல்லாம் கலந்துதான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இது 2 வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பண்ணேன். ஏன்னா ஷாப்ல வந்து கிடைக்கல, இந்த மாடல் தான் வேணும் கேட்டாங்க, அது கிடைக்கல. அரௌண்ட் 190 சம்திங் சொன்னாங்க. அப்புறம் பேசி ஒரு 20 rupees 30 rupees லெஸ் பண்ணாங்க. சோ அது 2 அந்த பிரைஸ்ல தான் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இது எவ்வளவு டாப் இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா மாமா தானே கூட இது செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. வீராஸ்ல வாங்கினது அந்த 10 நைட்டி பிளஸ் அந்த 2 சாரீஸ் காமிச்சா இல்லையா, அதுவுமே வீராஸ்ல வாங்கினதுதான். நைட்டியோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 290 to 330 சம்திங், அதுக்குள்ளேயே எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு. சோ அதெல்லாம் ரீசனபிளா இருந்துச்சு. கிளாத் நல்லா இருக்கு. எங்க நைட்டி சாரீஸ் எல்லாம் வந்து வீராஸ்ல ட்ரை பண்ணலாம். மத்தபடி சுடிதார் அவங்களுக்கு கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுல ரொம்ப செலக்ட் பண்ணி 2 தான் எடுத்தாங்க. ஆனா சுடிதார் கலெக்ஷன்ஸ் பெருசா எனக்கு தெரியல. அதுல வாங்கினவங்க சொல்லுங்க அங்க என்னெல்லாம் வாங்கலாம் என்னெல்லாம் வாங்க கூடாது அப்படின்றது. பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா நைட்டி சாரீஸ் வந்து வாங்கலாம். சுடிதார் பெருசா கலெக்ஷன் இல்ல, இருக்கிறதுலயே நம்ம சூஸ் பண்ற மாதிரிதான் இருக்கு. அப்புறம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல எங்களுக்கும் ஒரு சிலது அங்க வாங்கியிருந்தோம், அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சாரீஸ் 2மே வந்து பாத்தீங்கன்னா 340 330 340 அந்த 10 rupees டிஃபரன்ஸ் அந்த 2 சாரி அவ்வளவுதான். பட் அதெல்லாம் வந்து சிட்டி தான் பார்த்து எடுத்தாங்க. எது வேணுமோ பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க அந்த காஸ்ட்ல அந்த 2 சாரி வந்து சூஸ் பண்ணாங்க. சோ பெருசா அது ஒன்றும் அமௌண்ட் அதிகமா இல்லை, அந்த சாரிக்கு ஏற்ற பிரைஸ். சோ கண்டிப்பா சாரீஸ் அண்ட் நைட்டிஸ் வீராஸ்ல மஸ்ட் ட்ரை மக்களே, ஏன்னா வாங்கினவங்களுக்கு தெரியும்.
பட் மத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அவ்வளவுதான் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு சொல்ல தோணுது நான் போய் பார்த்த வரைக்கும். அண்ட் அதுக்கு நியர்பை பெருசா ஷாப் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் நிறைய இருக்கு. பட் நாங்க ரொம்ப லேட்டா போனோம். நீங்க அந்த ஷாப்பிங் வீடியோ எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எங்களால வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் சுத்தி பார்க்க முடியல. பக்கத்துல வேற என்னெல்லாம் கடை இருந்துச்சு அங்க எதுவும் வாங்க முடியல. ஒன்லி வீராஸ் போனோம், வாங்கணும், கிளம்பணும், வந்தோம், இப்படிதான். அவ்வளவுதான் மக்களே, வேற எதுவும் இந்த வீடியோல இல்ல. சோ உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா, பிடிச்சிருந்ததா, போர் அடிச்சதா, எதுவும் வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சென்னை வந்ததுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா நாங்க போனது இந்த ஷாப்பிங்காக தான். சோ நீங்க நினைக்கலாம் என்ன ஷாப்பிங்ன்றாங்கன்னா நிறைய பெண்டிங் வச்சு அங்கங்க ஸ்பிட் பண்ணி வாங்கினதாலதான் கொஞ்சம் டைம் அதுல எடுத்துருச்சு. ஒரு வழியா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அடுத்தடுத்த பார்ட் எல்லாம் வரும். சோ என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் நான் தனித்தனியா போடுறேன், அதுவும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், பயங்கர டயர்டா இருக்கு. இப்பதான் வெளியில போயிட்டு வந்த கையோட அப்படியே முடிச்சிடலாம் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா இதெல்லாம் இங்க நான் கொடுத்துட்டு போனோம், ஒரு சிலர் தான் நான் எடுத்துட்டு போறேன். அங்க இருக்கவங்களுக்கு அம்மாக்கும் அக்காக்கும் அங்க எடுத்துட்டு போயிடுவேன். பட் மத்தபடி சித்திக்கும் பாட்டிக்கும் வேண்டியது இங்கே கொடுத்துட்டு போயிடுவேன். அதனாலதான் எல்லாத்தையும் ஒன்னா காமிச்சேன். சோ அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபி. பை.